பொதுவாக நமது முன்னோர்கள் எல்லாம் மாலை வேளையில் இதை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கையில் இரவு பொழுது அடைந்த பிறகு கொல்லை வாசல் திறக்கக்கூடாது. இரவில் தரையில் தடவும் விளையாட்டுகள் எல்லாம் விளையாடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு சில பொருட்களை மாலை வேளையில் கொடுக்கக்கூடாது. அதேபோல் நகங்களை இரவில் வெட்டவே கூடாது என்று கூறுவார்கள். இது எல்லாம் நம் வளர்ச்சி பாதைகளுக்கு செல்வதற்காகவே. அப்படியும் நாம் இதையெல்லாம் செய்தால் என்ன நடக்கிறது பாருங்கள். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளன. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எந்த ஒரு நல்ல செயலை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும். தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம் அன்றாட வேலையை தொடங்கினால் விரைவில் வெற்றிகளை குவித்து செல்வந்தராக முடியும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. இதே போல மாலை அந்தி நேரத்தில் எந்தெந்த செயலை செய்யாமல் இருந்தால் குடும்பத்திற்கு நல்லது என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம். வேதங்களில் அந்தி நேரம் என்ன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சூரியன் மறையக்கூடிய 5:30 மணி முதல் 7 மணி வரை எனப்படுகிறது. இந்த சூரியன் மறையக்கூடிய அந்திமாலை நேரத்தில் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் வீடு திரும்பும் நேரத்தில் மாட்டு கூட்டத்தின் காலில் இருந்து கிளம்பும் தூசுக்களால் சூரியனில் சிவந்த வானம் தூசுக்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மாலை நேரத்தில் பணம் கேட்டு வந்தால் கடன் கொடுப்பது வேண்டாம். அந்தி நேரத்தில் ஒருவருக்கு கடன் கொடுப்பதால் வீட்டில் இருக்கும் லட்சுமி சென்று விடலாம். அதனால் வீட்டில் விளக்கேற்றிய பின்னர் யாருக்கும் பணம் தர வேண்டாம். இருப்பினும் மாலையில் யாரேனும் விபத்து போன்ற அவசர நிலையில் பணம் கேட்டால் தரலாம். இதற்கு பணம் தருவதால் மனிதம் வளரும். மாலையில் சூரிய அஸ்தமன நேரத்தில் தயிர் அல்லது பால் கேட்டு யாராவது வந்தால் கொடுக்க கூடாது. தயிர் மற்றும் பால் சந்திரனையும் தாய் லட்சுமியையும் குறிக்கிறது. இதனால் மாலையில் கடன் கொடுப்பதும் பால் தயிர் கொடுப்பதால் தாய் லட்சுமியையும் அவரது சகோதரர் சந்திரா தேவனையும் கோபப்படுத்துவதாக கருதப்படுகிறது. இதனால் வீட்டில் உடல்நல கோளாறு, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மாலை நேரத்தில் துளசி செடியை தொடக்கூடாது. தண்ணீர் ஊற்றக்கூடாது. துளசி பறித்தல், தண்ணீர் ஊற்ற காலை நேரம்தான் சரியான நேரம். மாலை நேரத்தில் துளசி மாடத்தின் கீழ் நெய் விளக்கை ஏற்றி வணங்குங்கள். இதை செய்வதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வறுமை, துரதிர்ஷ்டமும் நீங்கும். இரவில் நகங்களை வெட்டக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்போம். இது ஒரு மூட நம்பிக்கை என்று பலர் இதை பொருட்படுத்துவதில்லை. அப்படியே வெட்டி விடுகின்றனர். ஆனால் இந்த வார்த்தைக்கு ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணம் இரண்டும் உள்ளன. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மாலை நேரத்தில் நகங்களை வெட்டுவதால் வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகைக்கு இடையூறு ஏற்படுமாம். மாலை நேரத்தில் லட்சுமி தேவி நம் வீட்டிற்குள் நுழைவதாக நம்பப்படுகிறது. வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகையால் வீட்டிற்கு சீரும் சிறப்பும் செல்வமும் வருவதாக நம்பப்படுகிறது. அதேபோல் இரவில் வீட்டில் குப்பைகளை அகற்றக்கூடாது. இது லட்சுமி தேவியை அவமதிப்பதற்கு சமம். இதனால் உங்களுக்கு நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று பண்டிதர்கள் கூறுகின்றனர். எனவே இரவில் பணம் கடன் கொடுப்பது, நகங்களை வெட்டுவது, முடி வெட்டுவது, குப்பைகளை அகற்றுவது போன்றவற்றை செய்யாதீர்கள்.